பரிசுத்தவான ஓய்வு நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் வந்து தேவனோடு நாம் அனுசரிப்பதற்காக, தேவனோடு நாம் இப்பதற்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவன் தன்னுடைய கற்பனைகளிலே ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசரிக்க நினைப்பாயாக என்று கேடும். அதில் ஓய்வு நாளை நாம் பரிசுத்தத்தோடு ஆசரித்திருக்க என்பதால் இவ்வுலகுல நாம் அதுக்காக இடங்களில் போய் சுற்றி கொண்டு அழைத்து கொண்டு முடியாது. நாம் தேவனுடைய ஆலயத்தில் தான் பரிசுத்தமாக நாம் நாம் ஓய்வு நாளிலும் பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக அதை நாம் மனமகிழ்ச்சி நாளாக நாம் கொண்டாடிடும் பெற்றுகிறோம். தேவன் மனமகிழ்ச்சியின் தேவன் தான், மனமகிழ்ச்சியின் ஊற்றாய் தேவனொபரே. சகல பூமிக்குரிய நன்மையான ஆசீர்வாதங்கள் யாவும் பரலோகத்திலிருந்து தேவனிடத்தில் தான் இறங்கி பார்ப்பது. இப்பூமியில நம்மளுக்கு ஏனத்த நாவ இப்பூமியில தேவன் உருவாக்கிய பூமியாய் இது இருந்தாலும் இப்பூமியில அவ்வளவு சந்தோஷம் இல்லை. பூமியில ஏனெனைத்த திருட்டுத்தனங்கள், அப்புறம் கொலைகள், விபச்சார வேசித்தனங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பூமிக்குரிய தன்மையிலே இருளான இப்பூமியினுடைய தன்மையிலே இருளான அதிபதியின் காரியங்களிலே பூமி தன்மையிலே மனுஷன் அதை தெரிந்து கொண்டு அவன் மாதிரி டெக்கரேட் செய்வன. இந்தியாவிலே நம்மளுக்கு ஆன்மீக குழப்பங்கள் அதிகமாயிற்று. அநேக மதங்கள், அநேக சமயங்கள், அநேக குருமார்கள் யாரை முறையாக பின்பற்றுவது? நாம் இந்தியாவில் தேவனை எவ்வளவோ நம்பி விசுவாசித்து ஜெபித்து நாம் நோடிக்கொண்டிருக்கிறோம். அதில் தேவன் அவளை பிழைப்பூட்டுற அது போதுமானதாக இத்த. ஆனாலும் ஆன்மீக குழப்பங்கள் நம்மளுக்கு உண்டாகாமல் இருப்பதில்லை. சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் அணியாய் சுகவான ஜீவியத்திலே தொடர்ந்து இப்பற என்று நம்மளுடைய மனது மாறுகிறது. நவதேவன் இப்பூமியில அவர் நம்மளுக்கு முழுமையான சுகவான ஆசீர்வாதமான ஒரு ஜீவியத்தை கொட்டாலும் அவர் இப்பூமியில நம்மளை அவர் துன்பப்பட்டு என்பதை மாத்திரம் நம்மளுக்கு எந்தலைவே அவர் காட்டக்கூடிய ஒரு தேவனாய், சிலுவையை எந்தலைவே காட்டக்கூடிய ஒரு தேவனாய் அதை நாம் உயர்த்தி பெறுவது. இப்பூமியில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும், எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய குமாரனுக்குள்ளாயிரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதற்கு நிகராகாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி பிரகாரமாய் நடப்பவர்கள் தங்கள் சிந்தையிலே, தங்கள் எண்ணத்திலே அவர்கள் எத்தபேக்குந்தாலும் தங்கள் மனதை திருப்பி கொண்டு நடவர். நாவ தேவனால் நடத்துகிறோம், நாவ சுயவாய் நடையவில்லை. தேவன் அவளை அழைத்தார், அவளோடு மாத்தாடிதார், வாக்கு தத்தங்களை கொட்டார், அவளோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இம்மாதிரி பல நவ தேவனுக்கு முன்பாக எந்தலைவே அவருடைய பிரமாணங்களின்படி நடந்து தேவனுக்கு முன்பாக அவளை தாழ்த்தி கொண்டு அவருக்கு முன்பாக நாம் சரியாய் நடவதற்கு தேவன் அவளுக்கு உதவி செய்யಬೇಕು, அவளை வழி நடத்தಬೇಕು. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நன்மையானவைகள் எளிதாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அது தவறில்லை. அதனால துன்மார்க்கனும் துஷ்டனும் பொல்லாதவனாயிருப்பவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேக பேர் மாதிரியான கிரியைகளிலே இப்பற நாவளோ மாதிரி இல்லை. பூமி துன்மார்க்கனுடைய கையிலே கொடப்பட்டுத்த. துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்? தேவனை அசட்டை பண்ணுவான். தேவன் இல்லை தேடு, அவருடைய பிரமாணத்தை அவன் கைகொள்ள மாட்டான்.
அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இத்த. நாவலோ அவனுக்கு விளக்கினவளை காத்துக்கொள்ளಬೇಕು. துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசிக்க கூடாது. துன்மார்க்கன் குக்கிப்பக்கூடிய இடவுல நாவ குக்கக்கூடாது. தேவனுடைய பழமையிலும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பழமையை தியானித்து அவரோடு ನಾವು இணைந்திரಬೇಕೆಂದು தேவன் அவளுக்கு வலியுறுத்தும். ஸோ காலங்கள் மாறிக்கொண்டே காலங்கள் ஓய்கொண்டே நவ வாழ்க்கையும் தேவனுக்குள்ளாக அவர் அவளை சரியாக வழிநடத்தಬೇಕು என்பதே நம்மளுடைய வாஞ்சை. அதற்காக ನಾವು தேவனுடைய பிரமாணங்களை கையெத்தி நாவ தேவனை அறிந்தபடியே அவரை தொடர்ந்து பின்பற்ற கடவோம். மற்றவர்களை குறித்து கவலைப்பட தேவை. நவ ஆத்மாவையும் நவ ஜீவனையும் தேவன் உருவாக்கின தேவனை இடத்திலே அது எந்தலை பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் தாமே ஆசீர்வதித்து அவளை வழிநடத்துவார். நவ தேவைகள் யாவற்றையும் சந்திப்பாராக. நவளுடைய உபத்திரவ துன்பங்கள் யாவற்றையும் நோக்கி அவைகளிலிருந்து அவளை விலக்கி அவளை காப்பாராக. அவளை சிறையிருப்புக்கு மற்ற அக்கிரம அநியாயத்துக்கும் பாவங்களுக்கும் அவளை ஒப்புக்கொடாமல் அவளை அவருடைய சுதந்திரத்திலே அவருக்குள்ளாக எங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. தேவன் தாமே அவளை வெக்கத்திற்கு அவமானத்துக்கு ஒப்புக்கொடாமல் அவளுக்கு ஆசீர்வாதத்தை எந்தளைவே அவளுக்கு கொட்டு அவளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவன் தாமே அவளுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.